ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருப்பார் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயமா நடக்குங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்தா அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். சரிங்களா? சூழ்நிலையை பார்த்தா இது நடக்காது, இது முடியவே முடியாது, இது சாத்தியமே இல்லை அப்படிதான் தோன்றும். ஆனால் விசுவாசம் சொல்லும்போது இது நடக்கும். என் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குங்க. 38 வருஷமா வியாதி உள்ளவனை ஆண்டவராகிய இயேசு நேரடியாக வந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு போய் நட என்று சொல்லும்போது அவன் நடந்தான். 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷங்க, அவன் வியாதி ஒரு நொடி போதுல இயேசு வந்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அது போல உங்களுக்கு ஒரு சுகம் தேவன் கர்த்தர் கட்டளையிடுகிறார். சரிங்களா? தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் தேவன் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். உங்க வியாதி படுக்கை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் கடன் பிரச்சனை தீரும், உங்களுடைய நெருக்கங்கள் தீரும். நீங்க எதெல்லாம் முடியாது என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள நினைச்சு வரீங்களோ என் தேவனால அதெல்லாம் கூடுங்க. முடியாததை தேவன் கர்த்தர் முடிய பண்ணுகிற தேவன். சரிங்களா? வாக்கடுங்க பெருமூச்சுல உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்றக்கூடும். சரிங்களா? நீங்க நம்ப வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது அவர் மட்டும்தான். அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லுங்க. தேவன் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்வார். சரிங்களா? அண்ணால பாருங்க. சரிங்களா? மலடியா இருந்தா, அழுகை கண்ணீருமா அவர்கிட்ட வந்தா. ஆனால் ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு பதிலா பல பிள்ளைகளை தேவன் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். சரிங்களா? குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தேவன் கர்த்தர் கொடுப்பார். சரிங்களா? என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, மந்திர மாந்திர கட்டுகிறதுனால அவஸ்தைப்பட்டாலும் சரி, என் தேவன் கர்த்தர் இறங்கி வந்தா அந்த கட்டுக்கெல்லாம் தேவன் கர்த்தர் உடைக்க தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறாருங்க. உங்கள் சூழ்நிலை எல்லாம், உங்க பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வியாதி எல்லாவற்றையும் தேவன் கர்த்தர் மாறியே பண்ணுவார், மாற்றுவார். உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்கள் குடும்பத்தை சந்தோஷமா சமாதானமா தேவன் கர்த்தர் வாழ வைப்பாருங்க. அவர் வந்தார் என்றால் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது அவர்தான். அவரை நோக்கி பார்த்தா போதுங்க, நீங்க பிழைப்பீர்கள்.